ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான வேலை. காலையிலேருந்து வீடெல்லாம் கூட்டி தொடச்சி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 பக்கம் கம்ப்ளீட் பண்ண வேலையெல்லாம் முடிச்சு ஒரு ½ அன் ஹவர் பக்கம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்து தூங்கி வச்சு டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆயிடுச்சு. எந்திரிக்கும் போதே பாப்பா வந்துமா இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லையம்மா, ஒரு வாரமாக நீ எனக்கு பணியாரம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டே இருக்கிறான்னா செஞ்சு தர மாட்டேறியம்மான்னு சொல்லிட்டா. ஸோ என்ன பண்ணுறது, சண்டே போய் வாங்கிட்டு வந்த வாழைப்பழம் அப்படியே இருந்தது. ஸோ அந்த வாழைப்பழம், முட்டை, மைதா மாவு, கொஞ்சம் சோடா, கொஞ்சம் உப்பு, சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல எண்ணெய் சூடான பிறகு இதை ஊற்றி எடுத்து கொடுத்துட்டு, இதை வந்து பேன் கேக்குன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து செஞ்சு இன்னும் கொஞ்சம் நமக்கு பஃப்னு வரும். நான் வந்து கரண்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்து கொடுத்தேன். சூப்பரான பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி ஈவினிங் டிஃபன் வேலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசையும் கார சட்னி தான் பண்ணணும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த பணியாரம் சாப்பிட்டு ஒரு கிளாஸ் டீயை குடிச்சு இன்றைக்கி ஈவினிங் டிஃபன் வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.